எல்லாமே குரான் வஹி இருக்குங்களே, யா யுல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சியாமு காபத்துல்லாலிந்தா சொன்னா இல்லை. யா யுல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சியாமு அரிசிலிந்தா சொன்னா இல்லை. எதை இவைகளே இல்லாத நேரத்தில் இருந்தார்களே என்னுடைய ஹபீப் முகமது ரசூலுல்லா, அந்த முகம்மதிலிருந்து சொல்லுகின்றேன் என்று சொல்லிதான். யா யுல்லதீன ஆமனு அழைக்கிறது யார்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறான். குத்திப அலைக்கும் சியாமு நோன்பு உங்கள் மேலே கடமையாக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு. அப்போ நமது நாயக திருமண சுலை கரீம் ஸல்லல்லாஹு. அப்போ ருஃபியத் இலையா துனியா அன்னுரு ஃபிஹா கமால் விலா கஃபி ஹாசிஹி, மொத்த துனியாவும் என் முன்னால் இருக்குதுன்ட்டாங்க பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு. நான் அதை அப்படியே பார்க்குறேன். சரி, மேராஜுக்கு போகும்போது எல்லாத்தையும் பார்த்தாங்கல்ல, அனைத்தையுமே பார்த்தாங்க நமது நாயக திருமண சுலை கரீம் ஸல்லல்லாஹு. அதனால தான் ரசூலுல்லா லா இலாஹான்னு சொல்லும் பொழுது எதுவுமே வணக்கத்திற்குரியதல்ல, எதுவுமே சுயமாக தேவையை பூர்த்தி செய்வதல்ல அப்படின்னு ரசூல்லா சொல்லும்போது அனைத்தையுமே பார்ப்பார்கள். இல்லல்லா சொல்லும்போது அல்லாஹ்வை பார்ப்பார்கள். ஏன்னா மேராஜில் போய் தான் அல்லாஹ் பார்த்துருக்குறாங்களே. அப்போ இல்லல்லா சொல்லும்பொழுது அல்லாஹ்வை பார்ப்பார்கள். லா இலாஹா என்று சொல்லும்பொழுது அனைத்தையுமே பார்த்து சொல்லவும், இல்லல்லா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வை பார்த்து சொல்லவும் ஆற்றல் பெற்றவர்கள் நமது நாயக திருமண சுலை கரீம் ஸல்லல்லாஹு. அப்போ அந்த நிலைக்கு யார் வருது? யார் வர முடியும்? அப்போ அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவர்களுடைய அப்போ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அப்போவுமே இருந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்க்கு தான் தெரியும். அதாவது என்னுடைய பார்வை எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரத்தில் உள்ள பொருள்களை தான் என்னால் பார்க்க முடியும். அதுக்கு அப்பால் பொருள்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி என்னுடைய காது எவ்வளோ தூரத்துலேருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்கும், அவ்வளோதான் கேட்கும். அதுக்கு அப்பால் சத்தமே இல்லைன்னு சொல்லாமா? சொல்லக்கூடாது. அதனால என்னுடைய இல்மு அறிவு எவ்வளோக்கு போகுதோ அவ்வளோதான் அறிய முடியும். எவ்வளோக்கு மூளை போகுமோ அவ்வளோதான் அறிய முடியும். அதுக்கப்பாலே இல்மு இருக்குது. மதீனத்துல் இல்மு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனத்துல் இல்மு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அப்போ பெருமானாருடைய புகழ் என்ன? ஹூபஹூ அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். கயிறு இந்த நிலையில் சந்தனத்தை கையில் தடவும் பொழுது நம்ம கை மணக்குதுங்கிற நிலையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் புகழும் பொழுது நமக்கு ஒரு புகழ்ச்சி அல்லாஹ் தரோம். சந்தனத்தை தடவை நான் கை மணக்கிற மாதிரி அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் புகழக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு புகழ்ச்சி வருது. பாரவமாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நாயக திருமண ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் கொண்டு வந்திருக்கிறான். பெரிய படைப்பு மனிதன், இன்சான், அஷ்ரஃபுல் மக்லூகாத், பெரிய படைப்பு. நாம் இந்த உலகத்தினுடைய விஷயத்திலே நம்ம முழு கவனம் செலுத்திட்டு இருந்தால் நமக்கு மறுமையின் மீது ஈமான் யகீன் இருக்குது. அது ஆரம்பமாக ஆமன்து பில்லாஹி மலாயிகத்தில் வந்துருச்சு. அப்போ ஆமன்து பில்லான்னா அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம். அதாவது அல்லாஹ் இருக்கிறான் எங்களுக்கு, எங்களுடைய பாதுகாவலுக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய ஹவுஃப் இருந்ததுன்னா மற்ற பயம் இருக்காது. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய இறைநேச செல்வர்கள். அப்போ அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அவுலியா அல்லாஹி லா யமூத்துன பெருமானா சொன்னார். அவுலியாக்கள் காலமெல்லாம் இருக்கிறாங்க, நல்லா சொல்லிட்டான். அல்லா இன் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அறிந்து கொள்ளுங்கள் அவுலியாக்கள் இருக்கிறாங்க, காலமெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பயம் இருக்காது, அவங்களுக்கு கவலை இருக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவுலியா அல்லாஹி லா யமூத்துன வலாக்கின் யன்தகிலுன மின் தாரின் இலா தாரின், அவுலியாக்கள் மரணிக்கிறது இல்லை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் தான் மாறுவாங்க அப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு கடைசி பட்சமாக எப்போ பயம் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் மூத்தாயிடுவோமா அப்படிங்கிற பயம்தான் வரும். எந்த பயம் ஒருத்தனுக்கு வரப்பானால் கூட நம்ம மூத்தாயிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் வருது பார்த்தீங்களா? இப்போ பெருமானார்னா அவுலியாக்களுக்கு அந்த பயம் தேவையில்லைன்னா, ஏன் அவங்களுக்கு தான் மூத்தே கிடையாது, அவங்க மூத்தே ஆகிறது இல்லை, அப்புறம் பின்ன அவங்களுக்கு என்ன பயம்? அந்த பயம் கூட அவங்களுக்கு கிடையாதுயா, அவங்களுக்கு இருக்க தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு மூத்தே கிடையாதுன்ட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. இப்போ விஷயம் என்ன? ஆக தாயினுடைய மடியில் ஒரு குழந்தை இருக்கலாம், அந்த குழந்தை மரணிச்சிருக்கலாம், மரணித்த குழந்தைய அவள் மடியில் கடத்திக்கிட்டு அவள் அழுதுகிட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை நம்முடைய கண் பார்வையில் இப்போ தெரியுது பார்த்தீங்களா? ஆனால் அதே நேரத்தில் அவள் வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது, வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை நம்ம கண் பார்வையில் தெரியல. ஆனால் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஹயாத்தாக இருக்குது, ஜீவனோடு இருக்குது, நம்ம கண் பார்வையில் தெரியல. ஆனால் மடியில் வச்சுருக்கிற ஒரு குழந்தைய நம்ம கண் பார்வையில் தெரியுது, அது மௌத்தாயிருக்கு. அப்போ நம்ம கண் பார்வையில் தெரியக்கூடிய மற்றவர்களோ அல்லது நம் கண் பார்வைக்கு புலனாகக்கூடிய நாமோ இந்த பூமிக்கு மேலே இருக்கிறோங்கிறதுனால ஹயாத்தாக இருக்கிறோன்னு சொல்ல முடியாது. அல்லது நபிமார்கள், இறைநேச செல்வர்கள், வலிமார்கள்லாம்
நம்ம கண் பார்வைக்கு தெரியல, பூமிக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் அவங்க மூத்தானவங்கன்னு சொல்லக்கூடாது. இப்போ எப்படி தாயினுடைய வயிற்றில் மறைஞ்சிருக்கிற குழந்தை ஹயாத்தாக இருக்கிறத பார்க்குறோம், அதே தாயினுடைய மடியில் வெளியில் இருக்கக்கூடிய குழந்தை மூத்தா போயிருக்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம கண் பார்வைக்கு தெரிகிறது மூத்தாக இருக்குது, நம் கண் பார்வைக்கு தெரியாதது ஹயாத்தாக இருக்குது. அதுபோல் கண் பார்வையில் புலப்படக்கூடிய மற்றவரோ அல்லது அவர்களுக்கு புலப்படக்கூடிய நாமோ பூமிக்கு மேலே இருக்கிற ஒரே காரணத்தினாலேயே ஹயாத்தாக இருக்கிறோன்னு சொல்ல முடியாது. அல்லது கண்ணுக்கு புலனாவாகாம நபிமார்களும் அவுலியாக்களும் மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனாலேயே அவங்க மூத்தாயிட்டாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? மஸலுல்லதி யஸ்குரு ரப்பஹு அல்லதி லா யஸ்குரு க மஸலி ஹய்யி வல் மய்யித். அல்லாஹ்வுடைய ஜிக்ர் எவருக்கு இருக்குமோ அவர் ஹயாத்தாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய ஜிக்ர் எவருக்கு இல்லையோ அவர் மூத்தா போயிட்டார். இவர் ஹயாத்தாக இருக்கிறாருன்னா என்னப்பா, மற்றவர்கள்லாம் தெரியணும், அவருக்கு எதுவுமே தெரியல, பின் அவர் ஹயாத்தாக இருக்கிறாருன்னு எப்படி சொல்ல முடியும்? என்னது? ஆனால் உண்மையிலேயே மற்றவைகளா, உண்மையிலேயே அனைத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடியது அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ்வுடைய ஜிக்ரை உனக்கு இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்புறம் நீ ஹயாத்தாக இருக்கிறன்னு எப்படி சொல்கிறது? தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை இருக்குங்களே, நாம் வெளியில் வந்துட்ட பிற்பாடு 10 மாதம் வயிற்றில் எப்படி இருந்தோம், நல்லா இருந்தோமா, கஷ்டப்பட்டோமா, வேதனைப்பட்டோமா அப்படின்னு நினச்சி பார்க்குறது இல்லை. அவ்வளோக்கு உண்டான வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை. இந்த உலகம் இந்த நேரத்தில் பெருசாக தெரியலாம். நமது நாயகத்து குரானில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்லிட்டான், இன்ன யௌமன் இந்த ரப்பிக்க கல்ஃபி சனத்தின் மிம்மா தவுத்தூன். நீங்கள் எண்ணக்கூடிய 1000 வருஷம் வந்து ஆகிரத்துடைய ஒரு நாள். ஆதம் நபீனா அலைஹிஸ் ஸலாம் அவர்களுக்கு 1000 வருஷம் வாழ்க்கை இருந்தது. பின்னட்டு அவங்கள பார்த்தா ஒரு நாள் தான் வாழ்ந்துருக்குறாங்க. அந்த வகையில் பார்த்தா ஒரு நாள் வாழ்க்கையாக தான் இருக்குது. பின்ன மற்றவங்களுடைய நிலைமை என்ன? ஒருத்தர் 100 வருஷமே வாழ்ந்துட்டாலும் கூட 2.5 மணி நேரம் வாழ்ந்தா மாதிரி தான். எதை 10ல் 1 வந்துடுது 24 மணி நேரத்தில், ஒரு 2-2.5 மணி நேரம் வாழ்கிறான். இங்கே வந்துட்ட பிற்பாடு கருவறையில் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத நினச்சி நம்ம கவலைப்பட போகிறது இல்லை. லைஸே தஹஸ்ஸரு அஹ்லுல் ஜன்னா இல்லா அலா சாத்தின் மர்ரத் பிஹிம் லம் யஸ்குருல்லாஹ் தஆலா ஃபிஹா. ஆனால் சொர்க்கத்துக்கு போயிட்ட பிற்பாடு இந்த துனியாவை நினச்சி கவலைப்படுவான். இங்கே வந்துட்ட பிற்பாடு கருவறையில் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நீ நினைக்க போகிறதில்ல. ஆனால் சொர்க்கத்துக்கு போயிட்ட பிற்பாடு இந்த துனியாவை நீ நினைப்ப. எந்த வகையில் நினைப்ப அப்படின்னு சொன்னான், அந்த துனியாவில் வாழக்கூடிய நேரத்தில் இத்தனை முறை நான் அல்லாஹ்வை ஜிக்ர் செஞ்சேனே, கூட ஒரு முறை அல்லாஹ்வை ஜிக்ர் செய்திருந்தால் இப்பொழுது எவ்வளோ பெரிய பலனை பெறுவானா அப்படின்னு கை சேதப்படுவான் மனுஷன். இது ரசூலுல்லாஹ் சொல்கிறார். சொர்க்கத்தில் சென்ற பிறகு ஒரு மனிதனுக்கு கவலை இருக்கின்றது. அது என்ன கவலை தெரியுமா? இந்த துனியாவில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை ஒரு முறை ஜிக்ர் செய்யாமல் போனானே, ஒரு முறை எத்தனை முறை செஞ்சிருக்கிறான், கூடுதலாக ஒரு முறை. ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்வுடைய ஜிக்ர். நமது நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி ஏதா ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்வுடைய ஜிக்ர். இன்று நாம் பார்க்குறோம் வீடுகளில், வாப்பா அவர் பாட்டில் தந்தை என்ன செய்கிறாரு, ஆஃபீஸ் வேலையை கொண்டாந்து முன்னாடி லேப்டாப் வச்சுக்கிட்டு என்னென்னவோ பார்த்துட்ருப்பார். உமா கூட அந்த பிள்ளையை கவனிக்கிறது இல்லை. ஒவ்வொன்று அடுத்த பெண்களோட ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறது, அல்லது போய் உட்காந்து சீரியலில் ஏதாவது தொடர் நாடகம் ஏதாவது பார்த்துட்டு. அப்புறம் இந்த பையன் கூட பிறந்தவங்களும் யாரும் இருக்க மாட்டுறாங்க. அவர் சகோதரி இருந்தால் தோழி பெண்களோட எங்கேயோ போயிடுறான். பையன் தனிமையில் பார்க்குறான், தன்னோட பேசுறதுக்கெல்லாம் யாருமே இல்லை. அதனால் அவன் என்ன செய்கிறானா, டிவி ஆன் பண்ணால் கூட இந்த பொம்மைகள்லாம் வருது பார்த்தீங்களா, கார்ட்டூன் சேனல், அதை போட்டுறானா. கார்ட்டூன் சேனல் பொம்மைகள் வரதை ஏன் போட்டுறான்னா, அதில் வந்து எல்லாம் பேசும். நாய் பேசும், பூனை பேசும், எறும்பு பேசும், எல்லாமே பேசும். பேசுகிறவங்கெல்லாம் பேச முடியாமல் போனதுனால இங்கே பேசக்கூடாததெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கிறதுனால அவர் அந்த சேனலை வச்சுக்கிட்டு உட்காந்துடுவார். நீங்கள்லாம் பேசுங்க, நீங்கள் பேசுகிறதையாவது கேட்டுட்டு உட்காந்துருக்கிறேன். புரிஞ்சிங்களா? ஆக அதை நான் அன்னைக்கு பாருங்கள், காலத்தின் நம்லத் ஈசா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யாயோஹன் நம்லு உத்குலு மசாக்கினுக்கும். ஏன்னா இப்போ சுலைமான் வராங்க, லா யஹ்தி மன்னக்கும் சுலைமானோ ஜுனூது வஹம் லா யஷ்ஊரு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பேச்சை கேட்டு என்ன சிரிச்சிட்டாங்க. என்ன ஃபதபஸ்ஸம லாஹிக, அதாவது எறும்பு தன்னுடைய கூட்டாளிகளோடு இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பரிவாரத்தோடு வராங்க. அப்போ இது சொல்லுது, சுலைமான் பரிவாரத்தோட பட்டாளத்தோட படைவீரர்களோடு வராங்களே, அவங்களுக்கு தெரியுமா நம்ம இத்தினூண்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள்லாம் என்ன செய்யுங்க, உடனே உங்களுடைய வீடுகளுக்கு போயிடுங்க, உங்களுடைய துவாரங்களில் அந்த சந்து பொந்துக்களில் போய் நுழைஞ்சிக்கங்க, இல்லைன்னா அவங்க காலால் மிதிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு எறும்பு வந்து மற்ற எறும்புகளுக்கு சொல்லுது, உபதேசம் பண்ணுது. ஒரு அழிவிலிருந்து தப்பிக்கணும், ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படணும்னு. இந்த பேச்சை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு என்ன செய்கிறாங்க, சிரிக்கிறாங்க.
நமது நாயக திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அன்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களோட போகிறாங்க. ஒரு தோட்டத்தில் போகும் பொழுது அந்த பறவை ஒன்று பேசுதாங்க. மாயக்குல் ஆசத்தயிருந்தாங்க பெருமானார். அல்லாஹு ரசூல் ஆலம் பிசாலிக், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தெரியும் அப்படின்ட்டாங்க. யார்? அனஸ் ரலியல்லாஹு. அப்போ அது சொல்லுது, யார் அபி அசப்த பசரி, என் பார்வையை நீ பிடுங்கிட்டேன். கலக்தினி, ஆமாம் குருடா என்னை படைச்சிருக்கிற. இன்னி ஜாயுன்னு எனக்கு பசியாக இருக்குது. ஃபர்சுக்கு நீ எனக்கு உணவு வேணுமே. குருடா படைச்சிருக்கிற, நான் எங்கே போய் உணவு தர்றது? நீ தானே எனக்கு உணவு தரணும் அப்படின்னு அந்த பறவை சொல்லுது. நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு. இது சொல்லி முடித்தவொடனே தகல ஃபமித் தாயிரி ஜராதுன்னு ஒரு வெட்டுக்குழி வந்து அப்படி வாயை பழுந்தோடனே நேராக வெட்டுக்குழி வந்து அது வாயில் விழுந்துருச்சு. உடனே அது முழுங்கிடுச்சு. முழுங்கி ரெண்டாவது ரஃபா சவுத்தஹு, ரெண்டாவது தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி ஏதோ சத்தம் போடுது. எது? அந்த பறவை. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு ரெண்டாவது அனஸ்ட்ட கேட்டாங்க, இப்போ என்ன சொல்லுது தெரியுமா? நான் அல்லாஹ் ரசூல் அறிவிங்கன்ட்டாங்க. அப்போ இப்போ என்ன சொல்லுது? அல்ஹம்துலில்லாஹ் அல்லஸீ லம் யன்ஸ மன் ஸக்கரஹு. யார் அல்லாஹ்வை ஸிக்ர் செய்தானோ, அல்லாஹ்வை யார் ஸிக்ர் செய்கிறாங்களோ அவங்கள மறக்காமல் இருக்கிறான் பார்த்தியா அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஏன்னா நான் சொன்ன அல்லாட்டேன் உடனே அல்லாஹ் தஆலா எனக்கு ரிஸ்க்கை கொடுத்துட்டானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு அந்த ரிஸ்க்கு வாங்கிட்டு ரிஸ்க்கை பெற்ற உடனே ஷுக்குர் செய்து அப்படின்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி. இப்போ விஷயம் என்னென்னா, பறவை பேசுகிறது ரசூல் கேட்குறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இங்கே கேட்டிருக்கிறாங்க. இந்த பறவை பேசுனதை வந்து அதனுடைய பாஷை மொழியெல்லாம் இருக்குது. ஆனால் அனஸ் ரலியல்லாஹு தஆலானுக்கு அந்த பாஷையே வந்து பெருமானார் கேட்டு அரபியில் தானே சொன்னாங்க. மாயக்கூல் ஆசத்தயிறு பின்னுங்களா சொல்லுது பார்த்தீங்களா? அத்ததிரி தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் கேட்குறாங்க. எதில்? அரபி மொழியில். ஆனால் பறவை பேசுகிற மொழி அனஸுக்கு நேரடியாக அல்லாஹ் ரசூல் ஆலமும் தெரியலன்ட்டாங்க, அல்லாஹுக்கு ரசூலுக்கும் தெரியும்ட்டாங்க. அதை இப்போ சொல்கிறது யார்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி. வார்த்தை ஓசை பல்லாவுடைய வஹுவயத்த கல்லமும் பிலா ஹர்ஃபின், ஏன்னா வலா சவுத்தின், அல்லாவுடைய பேசுறீங்களே பிலா சவுத்தின் வலா ஹர்ஃபின், அதுக்கு வந்து எழுத்து கிடையாது, சத்தம் இல்லை. இதெல்லாம் மனிதர்களால் படைக்கப்பட்ட மொழிகள் எல்லாமே. இந்த பறவையினுடைய மொழியே பெருமானார் அதை வாங்கி தான் சொல்ல வேண்டிய நிலைமை வருதுன்னா பின் அல்லாஹ் தஆலாவுடைய வஹி எப்படி இருக்கும், அவனுடைய கலாம் எப்படி இருக்கும்? அதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹி அந்த கலாமை வாங்கி எல்லாருக்கும் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பேச்சை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி சொல்கிறேன். எழுத்து ஓசை உள்ள இதையே நம்மளுக்கு ரெண்டு ஒரு மொழி தெரியலாம், எவ்வளோ பாஷை மனுஷனுக்கு தெரியாது. 6000 மொழிங்கிறான், புரிஞ்சுங்களா? யாருக்கு தெரியும் அவ்வளோ பாஷை? ஆனால் அதெல்லாம் பாஷை இருக்குது, பலர் வழங்குறாங்க. சைனா மொழி உனக்கு தெரியுமா? சத்தம் வருது இல்லை, எழுத்து இருக்குல்ல உனக்கு தெரியுமா? ஜெர்மன் மொழி உனக்கு தெரியுமா? லத்தீன் இருக்குது உனக்கு தெரியுமா? எத்தனையோ மொழிகள் இருக்குது உனக்கு தெரியல. அதை யாராவது அந்த மொழியில் உள்ளவர் தமிழ் மொழியும் தெரிஞ்சவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லணும். சிலர் உருதுல பயான் செய்கிறாங்க, அது தமிழ்நாடாக இருக்கும் பொழுது அதை தமிழில் ஒருத்தர் கேட்டு அவர் தமிழில் சொல்கிறாரு. பார்த்தீங்களா? இந்த மொழிகளுக்கே ஒருத்தர் கேட்டு சொல்ல வேண்டிய நிலைமை வருதுன்னா அல்லாஹ்வுடைய கலாம் இருக்குங்களே, அது என்ன படைக்கப்பட்டதாக கிடையாது. அப்போ அந்த அல்லாஹ்வுடைய கலாமை கேட்டு நமக்கு சொன்னது நமது நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அப்போ இப்போ இந்த வகையில் அனைத்துமே அல்லாஹ்வை ஜிக்ர் செய்து, ஆனால் மனுஷன் மட்டும் அல்லாஹ்வுடைய ஜிக்கரை விட்டு மாறுறதுனால தான் இன்னும் நபாதாத்தை இன்னும் ஜமாதாத்தெல்லாம் சொல்லாமல் இன்னல் ஹைவான்னு சொல்லாமல் என்னது இன்னல் இன்சான லஃபி குஸ்ரு, அந்த பறவைகள் விலங்குகள் தாவர வர்க்கங்கள் தாது வர்க்கங்கள்லாம் எங்கே நஷ்டத்தில் இருக்குது? மனிதனே நீ தான் நஷ்டத்தில் இருக்கிற. காரணம் நம்மளை ஜிக்ர் செய்ய மாட்டேன்ட்டான் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா. கயிர் நமது நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து அமல்களின் மூலமாக இல்ம வேணும் அமல வேணும், இல்ம வேணும் அமல வேணும். இப்போ நம்முடைய தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான். அப்போ அந்த அல்லாஹ் வந்து அன்ஃபுஸ்ல ஆஃபாக்கலுங்கிற கயிர் ஒவ்வொரு மூச்சுமே அல்லாஹ்வுடைய ஜிக்ரில் இருக்கணும். ஏன்னா குரானில் அல்லாஹ் தஆலா குரான் படி நாங்கள் அமல் செய்கிறோம், குரான் படி அமல் செய்கிறோன்னா அல்லாஹ்வுடைய ஜிக்ரை மறக்கக்கூடாது. அப்போ குரானில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இசா ஹலைத்து முசலாத்த, என்னங்க தொழுகை முடிஞ்சிடுச்சு அதோட ஜிக்ர் முடிஞ்சிடுச்சா? தொழுகை முடிஞ்சிடுச்சுன்னா ஜிக்ர் முடிஞ்சிடுச்சா? ஃபசுக்குருனி அசுக்குருக்கும், நீங்கள் என்ன ஜிக்ர் செய்யுங்க நான் உங்களை ஜிக்ர் செய்கிறேங்க. நீங்கள் என்ன ஜிக்ர் செய்யுங்க நான் உங்களை ஜிக்ர் செய்கிறேன். அப்போ நீங்கள் என்ன ஜிக்ர் செஞ்சிட்ட பிற்பாடு நான் உங்களை ஜிக்ர் செய்கிறேன்னு அர்த்தமா? இல்லை,
நான் உங்களை முதல்ல ஜிக்கிர் செய்கிறேன், நீங்கள் என்ன ஜிக்கிர் செய்யுங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், இப்போ யூனுஸ் ஆகி நீங்கள் வந்து என் முன்னால் உட்காந்துருக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் வந்து என்ன பார்க்காம அங்கே எங்கேயோ பார்த்துட்ருக்கிறீங்க, நீங்கள் என்ன பார்க்காம அங்கே எங்கேயோ பார்த்துட்ருக்கிறீங்க. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், யூனுஸ் என்னை பாருங்கள் நான் உங்களை பார்க்குறேன், என்னை பாருங்கள் நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் என்னை பார்த்துட்டு பிற்பாடு நான் உங்களை பார்க்குறேன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் என்னை பாருங்கள் நான் உங்களை பார்க்குறேன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்னை பாருங்கன்னு ஏன் சொல்கிறேன்? நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் சொல்லுவேண்ணா நீங்கள் என்னை பாருங்கள் நான் உங்களை பார்க்குறேன்னு. நீங்கள் என்னை பாருங்கள் நான் உங்களை பார்க்குறேன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வேறு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ என்னை பாருங்கள் நான் உங்களை பார்க்குறேன்னு அர்த்தம். நீங்கள் வேறு எங்கேயோ பார்த்துட்ருக்கிறீங்க, அதனால தான் நான் இங்கே என்ன பாருங்கள் நான் உங்களை பாருன்னு சொல்லு. நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னு நான் என்ன சொல்ல போகிறேன்? நீங்கள் வேறு எங்கேயோ பார்க்குறீங்க, அது எனக்கு தெரியுது, அதனால தான் நீங்கள் என்னை பாருங்கள் நான் உங்களை பார்க்குறேங்கிறேன். அப்போ நான் உங்களை முதல்லையே பார்த்துட்ருக்கிறேன், அப்போ என்னங்க ஃபசுக்குருன்னு யசுக்குருக்கும். நாங்கள் தான் ஏற்கனவே அல்லாஹ்வுடைய ஜிக்கரில் இருக்கிறோமே, அப்புறம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன ஜிக்கர் செய்யுங்க நான் உங்களை ஜிக்கர் செய்கிறேன்னா, நாங்கள் தான் ஏற்கனவே அல்லாஹ்வுடைய ஜிக்கரில் இருக்கிறோமே, நீ எங்கே அல்லாஹ்வுடைய ஜிக்கரில் இருக்கிற? அல்லாஹ்வுடைய ஜிக்கரில் இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய ஜிக்கரில் இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதோ தூரத்தில் தண்ணியை பார்க்குறேன் நீ பார்த்துட்டு உட்காண்டிருக்கிற, ஆனால் நீ பார்க்குற இடத்துல தண்ணியே கிடையாது. கிட்ட போய் பாரு, வெறும் மண்ணு தான், சூரியனுடைய ஒளிப்பட்டு தண்ணி மாதிரி மாய காட்சி தெரிஞ்சுது. அதனால் நீ தண்ணியை பார்க்குறேன்னு சொன்ன, உண்மையில நீ தண்ணியை பார்க்கல, ஏன்னா அங்கே தண்ணியே இல்லையே, எங்கே தண்ணியை பார்ப்பேன்? என்னது? ஆக நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும், நாங்கள் அல்லாஹ் ஜிக்கர் செய்கிறோன்னு. உண்மையிலேயே அல்லாஹ் ஜிக்கர் செய்கிறோமா இல்லையான்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். உண்மையிலே அல்லாஹ் ஜிக்கர் செய்கிறோமா இல்லையா அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம தண்ணியை பார்க்குறேன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஏற்கனவே அந்த ஊர்காரன் அங்கே தண்ணி இல்லை, சூரியனுடைய ஒளிப்பட்டு தான் அங்கே ஒரு மாய காட்சி. இவன் அந்த காணல் நீரை பார்த்துட்டு தண்ணியை பார்க்குறேன்னு இந்த வெளியூர்லேருந்து வந்த இவன் சொல்கிறான். ஆனால் உள்ளூர்காரனுக்கு தெரியுது அங்கே தண்ணியே கிடையாது, அது வந்து காணல் நீர் தான் அப்படின்ட்டு. அப்போ இவர் நான் தண்ணியை அதோ தண்ணி இருக்குதுங்க, அந்த தண்ணி இருக்குதுங்கன்னு இவர் சொன்னாலும் கூட அவர் என்ன நினைப்பார்? எங்கே தண்ணி இருக்குது என்ன சொல்கிறேன் நீ? அந்த மாதிரி நாமளாம் நாங்கள் அல்லாஹ் ஜிக்கர் செய்கிறேன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்ன ஜிக்கர் செஞ்ச? நான் அல்லாத அனைத்தையுமே ஜிக்கர் செய்கிறேன், நீ கைருல்லாவை ஜிக்கர் செய்கிற, ஆனால் சொல்கிறது பார்த்தா என்ன ஜிக்கர் செய்கிறேங்கிற, என்ன எங்கே ஜிக்கர் செய்கிறேன்? நீ என்ன ஜிக்கர் செய்கிறியா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறான் அல்லாஹ் தாலா. ஹயர். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தாலா ஆக நாம் அவனை ஜிக்கர் செய்யும் பொழுது, நீங்கள் என்ன ஜிக்கர் செய்யுங்க நான் உன்னை ஜிக்கர் செய்கிறேங்கிறான். ஒரு முதலாளியுடைய ஜிக்கர், ஒரு மந்திரியுடைய ஜிக்கர், ஒரு எம்எல்ஏ எம்பியுடைய ஜிக்கர்லாம் வந்ததுன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம் என்ன. ஆனால் அதே நேரத்தில் அல்லாவே நம்மளை ஜிக்கர் செய்கிறேன், ஆக அவன் நம்மளை ஜிக்கர் செய்கிறான்றான், ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். கைர் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா ஜிக்கர் சாதாரணமானதல்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆபிதன் ரா சுலைமான் என்ன இஸ்ஸத்துல் முல்கி, ஒரு பெரிய அரசாங்கத்தில் பெரிய அதிகாரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அந்த நிலையில் தான் அந்த ஆபித் ஒருத்தர் பார்க்குறாரு. எபன தாவூத் லக்கத் ஆத்தாக்கல்லாஹ் முல்கன் அஸீமா, எவ்வளோ பெரிய அரசாங்கத்தை உங்களை கொடுத்து, எவ்வளோ பெரிய தௌலத்தை உங்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுத்துருக்குறான் அப்படின்னு அந்த ஆபித் வந்து அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஸ்பீஹத்துன் வாஹிதத்துன் ஹைரும் மிம்மா ஃபீஹி சுலைமான், இவர் சொல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹ் எபன தாவூத், அதை பார்த்துட்டு அவ்வளோ பெரிய தௌலத்தில் அவங்க இருக்கிறத பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ் எபன தாவூத் லக்கத் ஆத்தாக் அல்லாஹ் முல்கன் அஸீம், எவ்வளோ பெரிய அரசாங்கத்தை உங்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுத்துருக்குறான், எவ்வளோ பெரிய தௌலத்தை கொடுத்துருக்குறான் அப்படின்னு சுப்ஹானல்லாஹ் சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இப்போ சொன்னீங்களே நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சாதாரணமானதல்ல, இல்லை தஸ்பீஹத்துன் வாஹிதத்துன் ஹைரும் மிம்மா ஃபீஹி சுலைமான், சுலைமான் இருக்கக்கூடிய மொத்த அரசாங்கம் மொத்த தௌலத்தை விட இப்போ சொன்ன சுப்ஹானல்லாஹ்ங்கிற ஜிக்ர் தான் பெருசுன்ட்டாங்க. அப்போ அவ்வளோகான இருந்தது, இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இதுதான் பெருசுன்ட்டாங்க. அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அண்ணன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காணலஹு கம்சத்து ஆலாஃபி ஹத்தையின் மினல் கனமி, 5000 ஆட்டு மந்தைகள், அதாவது ஒரு ஆட்டு மந்தையில் எத்தனை ஆடு இருந்துச்சுன்னு தெரியல, ஆனால் 5000 ஆட்டு மந்தைகள் வைத்திருந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அலைஹா கிலாபு பியத்வாக்கி ஜஹபி, அந்த ஆடுகளை அப்படியே மேய்ச்சி பராமரிக்கிறதுக்காக நாய்கள் இருந்தது. அவர்களுக்கு எந்த அளவு தௌலத்துன்னா, அந்த நாய்களில் கழுத்தில் ஒரு பட்டை அடையாளத்துக்கு போடுவாங்க, அந்த கழுத்து பட்டை அடையாளத்துக்கு போடுற அந்த பட்டை கூட தங்கத்தில் இருந்துச்சான். அப்போ ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது 5000 ஆட்டு மந்தை இருக்குது, அவைகளை மேய்க்கிறதுக்கு உண்டான நாய்கள் இருக்குது, அவைகளுடைய கழுத்தில் வந்து தங்க பட்டை போட்டிருக்கு அடையாளத்துக்காக.
இந்த நிலையில் தான் நஸல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. ஜிப்ரீல் இறங்கும் பொழுது சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்து வர் ரூஹ், அனைத்து மலக்குகளுக்கும் ரூஹாகி ஜிப்ரீலுக்கும் கூட ரப்பாகி அல்லாஹ் இருக்கிறானே, என்னது அவனை பரிசுத்தமானவன் புகழுக்குரியவன் அப்படின்னு ஒரு ஜிக்கரை பண்ணுறாங்க. அந்த ஜிக்கரை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஹர்ரீர் ஜிக்கர ரப்பி வலக்க நிஸ்பு மாத்தராமின் அம்மாடி. இப்பொழுது சொன்னீங்களே சுப்போஹுன் குத்தூஸுன்னு, அந்த ஜிக்கரை இன்னொருக்கு பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த தௌலத்து ஆட்டும் மந்தைகள், இது அவ்வளோ, இதில் அவ்வளோத்தையும் உங்களுக்கு பாதியை கொடுத்துட்றேன். இன்னொரு முறை நீங்கள் ஜிக்கர் செஞ்சீங்கன்னா இது அவ்வளோத்துலேயும் உங்களுக்கு பாதியை கொடுத்துட்றேன் அப்படி. அந்த மாதிரி அவங்க ஜிக்கர் செஞ்சு பாதி போயிடுச்சு. அப்பவும் உடலை இவங்க ரெண்டாவது இன்னொருக்கு சொல்கிறாங்க, ஹரீர் ஜிக்கர ரப்பி தஸ்பீஹ் ரப்பி வலக்க ஜமியூ மாத்தராமிம்மான். பாதி கொடுத்தாச்சு, நீங்கள் இன்னொருக்கு ஜிக்கர் பண்ணுங்க, அல்லாஹ் என்னுடைய ரப்ப மிச்சத்தையும் கொடுத்துட்றேன் மீதியும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. பார்த்தீங்களா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துட்டு எவ்வளோ பெரிய தௌலத்து இருக்குது. அவ்வளோ பெரிய தௌலத்து இருக்கும்பொழுது ஏன் அவங்கள நபியா அனுப்பினா அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட எவ்வளோ பெரிய தௌலத்து இருக்குது, பின் அவ்வளோ பெரிய தௌலத்து இருக்கும் பொழுது அவங்கள எப்படி நபி ஆக்கணும் அல்லாஹ் தஆலா? புரிஞ்சுங்களா? அதனால் உன் கையில் இருப்பது நமது நாயக திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் சோதனை இருக்குது. சோதனை வேறு, வேதனை வேறு. வேதனைக்கும் சோதனைக்கும் வித்தியாசம் இருக்குது. சோதனை என்பது அல்லாஹ் தஆலா தன்னுடைய நெருக்கத்தில் கொண்டு வருவதற்காக, வேதனை என்பது ஒரு தண்டனை. அது நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லும்போது கோபத்தின் நிமித்தம் தண்டனை தருவான், அல்லது நாம் செய்த பாவத்தை மன்னிப்பதன் நிமித்தம் சில கஷ்டங்கள் தருவான், அல்லது யாதொரு விதமான பாவமும் இல்லாவிட்டாலும் கூட நம்முடைய தரஜாவை அந்தஸ்தை உயர்த்துவதற்காகவும் அல்லாஹ் தஆலா சோதனைகளை தருவான். சோதனை வேறு, வேதனை வேறு. இப்பொழுது நமது நாயக திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜா ரஜுலுன் இலன் நபி, பெருமானார்டன் ஒருவர் வந்தார். ஜா ரஜுலுன் இலன் கால இன்னி உஹிப்புக்க, உங்களை நான் முஹப்பத் வைக்கிறேன். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்லூர் மாத்த கூலு, என்ன சொல்கிற பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அப்போ வல்லாஹி இன்னி லவ்ஹிப்புக்க, நிச்சயமாக நான் உங்களை முஹப்பத் வைக்கிறேன். சலாசமர்ரா, 3 முறை சொல்லிட்டாங்க திரும்ப திரும்ப. அப்போ பெருமானார் சொல்கிறாங்க, கால இன்குந்த சாதிக்கன் அத்தி திஜிஃபாஃபன், நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஒரு கேடயத்தை தயார் செஞ்சுங்க அப்படின்ட்டு. லல் ஃபக்ரு என்ன அஸ்ரவு இல்லாமல் ஹொப்பினி, கரெக்டு தானே அஜீஸ்? என்னை யார் முகப்பத் வைக்கிறாங்களே நிச்சயமாக அவர்களை நோக்கி வறுமை வரும். செயலி இல்லா இன்தஹா இல்லை, மேட்டிலிருந்து சொல்கிறது சரிதாங்களா, மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி எப்படி தண்ணீர் பாய்ந்து வருகின்றதோ அதுபோல் என்னை உண்மையிலே ஒருவர் முகப்பத் வைத்தால் அவரை நோக்கி வறுமை ஓடி வரும். அந்த வறுமை எப்படி ஓடி வரும் என்றால், மேட்டிலிருந்து அந்த தண்ணீரானது வெள்ளத் தண்ணீரானது எப்படி பள்ளத்தை நோக்கி பாயுமோ அதுபோல் என்னை உண்மையிலேயே முகப்பத் வைக்கின்றாரே அவரை நோக்கி வறுமை ஓடி வரும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது என்ன பெருமானார் முகப்பத் வச்சா இந்த நிலைமை, இப்போ இவருக்கு என்ன வேதனை? அப்படி ரசூல் முகப்பத் வைங்களுக்கு என்ன வேதனையாக வரும்? என்னது, என்னை எப்பொழுது இவ்வளோ முகப்பத் வைக்கின்றாயோ உன்னுடைய தர்ஜாவை சும்மா ஓட்டுருவான் அல்ல, ரொம்ப 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 உயர்த்தணும்னு தானே நினைப்பான். அப்படி ரொம்ப ரொம்ப உயர்த்தணும்னு நினைக்கும் பொழுது அதுக்கு சில சோதனைகள் கொடுத்து தானே ரொம்ப ரொம்ப உயர்த்த வேண்டியது இருக்குது. யாரு அப்படிங்கிறதுல தான் இதெல்லாம் வேதனை தண்டனைன்னு சொல்ல முடியாது. நமது நாயக திருமணி எந்த நபியும் சரி நான் சோதிக்கப்பட்டது போல சோதிக்கப்படவில்லை. எந்த உம்மத்தவர்களை விட என்னுடைய உம்மத்தவர்கள் அதிகமாகவே சோதிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய தரஜா தரம் உயர்வதை விட என்னுடைய தரஜா தரம் உயர வேண்டும் என்பதில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப கிர இருக்குல்ல, கைரப்பா அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா. ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பெரிய தௌலத்து இருக்குது, இருந்த போதிலும் நபி கலீல் ஆகனா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவ்வளோ பெரிய தௌலத்து இருக்குது, இருந்த போதிலும் நபி ஆகியிருக்கிறான். இப்பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா உன் கையில் மண் கட்டி வைத்திருக்கின்றாயா அல்லது உன் கையில் தங்க கட்டி வைத்திருக்கின்றாய் என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான். உன் கையில் மண் கட்டியே இருந்தாலும் கூட
அந்த மண் கட்டி உன் கல்பில இருந்தால் உன்னை தூக்கி எறிவான் அல்லாஹு தாலா. ஆனால் உன் கையில் தங்க கட்டியே இருந்தாலும் கூட அந்த தங்க கட்டி உன் கல்பில் இல்லை என்றால் உன்னை அணைத்து விடுவான் அல்லாஹு தாலா. அதனால் அவ்வளோ பெரிய தௌலத் இருந்தது இப்ராஹிம் இடத்தில். ஒரு ஜிக்ருக்கு முன்னே அது ஒன்றுமில்லை என்று தூக்கி எறிந்தார்கள். சுலைமான் அலி இஸ்லாம் அவரிடத்தில் அவ்வளோ பெரிய தௌலத் இருந்தது, ஆனால் ஒரு ஜிக்ருக்கு முன்னே ஒன்றுமில்லை என்று தூக்கி எறிந்தார்கள். அதனால் நபிமார்களும் சரி வலிமார்களும் சரி, அவர்களுக்கு இந்த பூமியில் உள்ள தௌலத் என்ன, 7 வானம் அதிலே உள்ளது, 7 பூமி அதிலே உள்ளது, 8 சொர்க்கமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதுவுமே நோக்கம் அல்ல. ஏன்? அனைத்துமே குல் என சொல்லிலே உருவாகும், இஃப்னி என்றால் அழிந்து போகும், குல்லமன் அலைஹா ஃபானில அழியும், வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அந்த அல்லாஹ்வை தவிர அனைத்துமே அழியும் என்ற நிலையிலே அவர்கள் அழியக்கூடிய அனைத்தையுமே தங்களுடைய கல்விலே வைக்காமல் அழியாத அல்லாஹ்வைத்தான் தங்களுடைய கல்விலே வைத்தார்கள். அப்படி அழியக்கூடிய அனைத்தையுமே லட்சியமாக்காமல், அது விண்ணுமாயினும் சரி மண்ணுமாயினும் சரி, அழியக்கூடிய அனைத்தையுமே லட்சியமாக்காமல் அழியாத அல்லாஹ்வை மட்டுமே அவர் லட்சியமாக்குவாரோ அவர் ஒன்று நபியாக இருப்பார் அல்லது நிச்சயம் அவுலியாவாக இருப்பார். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ நம்மளை உண்மையிலேயே முஹப்பத் வைக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு சில சோதனைகள் வரும் அது நான் அந்த ஹதீஸில் சொல்லும் பொழுது சொன்னேன். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நம்முடைய நோக்கம் லா மக்சூத இல்லல்லா அல்லாஹ். ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் கஷ்டங்கள் படலைங்கும் பொழுது பின்னிட்டு சுகத்தை அனுபவிக்க முடியறதில்லை. ஒரு மாணவனும் கூட முதல்ல படித்து சிரமப்பட்டு இரவெல்லாம் விழித்து கண் விழித்து படித்தா தானே பின்னிட்டு சுகத்தை அனுபவிக்கிறான். அல்லது தாய் தந்தைகளோடு பிள்ளையை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி படிக்க வைக்கிறாங்க. சில நேரங்களில் வீடுகளை கூட விட்டு அவனை படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் பின்னிட்டு ஒரு சுக வாழ்வு கிடைக்கும்ன்ட்டு. அதனால் நாம் எந்த ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும், ஒரு மண்பானை ஒருத்தன் வாங்குறா இருந்தால் கூட அதையும் துண்டி பார்க்குறான். அந்த தண்ணி ஊற்றிட்டு ஒருபாடு ஒழிக்கிடக்கூடாதுல்ல. அப்போ ஒரு துணி கடையில் போய் ஒரு சேலை வாங்குகிறோம், ஒரு கைலி வாங்குகிறோம். இப்போ எந்த அளவுக்கு அதை பார்க்குறோம், அவ்வளோ சோதனை பண்ணி தான் அதெல்லாம் வாங்குகிறேன். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா மக்காமை உயர்த்தும் பொழுது ஒரு முஸ்லீமை மூமினாக்க, மூமின மொஹ்சின் முத்தகி மோஹித் ஆகுது, அவுலியா அவுதாத் அப்தால்லாம் கொண்டு வரான்னா அதுக்கு அல்லாஹ் தாலாவும் பரீட்சை பண்ண தானே செய்வான். பரீட்சை வச்சு தானே இங்கே மேலே போக முடியும். அப்போ அந்த வகையில் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா குறிப்பாக நல்லடியார்கள், இப்போ நல்ல ஒரு அழுகல் பழத்தை யாரும் கடையில் வாங்குறதில்ல. நல்ல பழத்தை தான் வாங்குவாங்க, அதை தான் கத்தியால் 2 துண்டை அறிவாங்க. அதுக்கப்புறம் சாறு புளியிற அந்த கண்ணாடி சாத்துக்கடி சாறு புளி இல்லை, அதை வச்சு புளிகிறது பார்த்தீங்களா. அப்போ அறுக்கிறது புளிகிறதுலாம் நல்ல பழத்தை தான். அழுகல் பழத்தை அவன் கையில் வைக்க போகிறான். அப்போ இந்த வேலையை செஞ்சாலும் இதை குடிச்சிடறான் பார்த்தீங்களா. அப்போ குடிச்சு தன்னுடைய ரத்தத்தோடு சேர்ந்துருதில்ல. அப்போ விலகி இருக்கக்கூடிய அந்த சாத்துக்கடி சாறு தன்னுடைய உடல்லையே தன்னுடைய உதிரமாக ஆயிடணும். அந்த பழங்கிற அந்தஸ்துலேருந்து அவர் நிலைமை மாறி இவராகவே ஆயிடணும், இன்சான் ஆயிடணும். என்ன அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா மன் அஹப்பனி கதல்து, அப்போ நீ என்ன முஹப்பத் வைக்கும் பொழுது ஒன்றை இல்லாமல் ஆக்குவேங்கிறான். அதாவது பட்டுப்பூச்சியாகவே இருந்தால் பேரரசினுடைய உடலில் ஆடையாக முடியுமா? ஆடாகவே இருக்கும் பொழுதுங்க எப்படி மனிதனுடைய உடலில் இறைச்சியாக அது மாறும்? அந்த மாதிரி நாமன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் என்னது இப்போ மேலே மர்த்தபா எப்படி அல்லாஹ்வை நெருங்கிறது எப்படி? ஃபனா ஃபில்லான்லாம் இருக்குது மகாம், அவனுடைய முகப்பத்தில் அப்படி இல்லாமல் போயிடுது, அழிஞ்சு போயிடுது. தன்னை மறந்த நிலை ஒரு கட்டத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலான்ட்டு ஐன முகமதுன்னா தன்னை மறந்த நிலையில் இருக்கிறாங்க. அவங்க முகமதை எந்த அளவுக்குன்னா தன்னையே மறந்த நிலையில் அன முகமதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரிக்க முடியாத அந்த நிலைமை. கைர் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நம்முடைய நானுங்கிறது இழக்கணும் முதல்ல, அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா மனிதன் நீர் மேலே மிதக்கிறான், இறந்துட்ட பிற்பாடு உயிரோடு இருக்கும் பொழுது உள்ளே போயிடறான். மெல்லியதா உடல் இருக்குது, மெல்லிசா உள்ளே போயிட்டான், பருமனா உடல் ஆகிடுச்சு, மேலே மிதக்கிறான். இன்னும் இறந்து போனால் உடல் ஊதிடும், மேலே மிதப்பான். அப்போ மெலிசாக இருக்கும்போது உள்ள போயிட்டான், அப்போ பருமன் ஆகிட்ட பிற்பாடு மேலே வந்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நானுங்கிறது தான் வெயிட்டு, உன் உடல் வெயிட் அல்ல, நான் வெயிட். அந்த நான் இருந்ததுனால உள்ளே போயிட்டேன், தண்ணி அழிக்குது ஒன்று. இப்போ நானே இழந்துட்டேன், மேலே தூக்கிடுச்சு பார்த்தீங்களா. அப்போ தர்ஜா தண்ணியே ஒன்று மேலே எப்போ தூக்குது, நானே இழந்துட்டோன்னு மேலே தூக்கிடுச்சு பார்த்தியா.
அந்த மாதிரி உன்னுடைய தர்ஜா அந்தஸ்து எப்போ உயருது? நான் இழக்க உன்னுடைய தர்ஜா வந்து மேலே போய்கிட்டே இருக்கு. சிதறத்துல் முன்தகாவை தாண்டி போனாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம்? நானுங்கிறதே இல்லையேங்க. குப்பையை தலையில் கொட்டினாங்களா அந்த அம்மா, அப்போ நான் நினச்சாங்களா? கல்லால் அடிக்கும் பொழுது நான் என்னையும் அடிக்க போச்சுன்னு நினச்சாங்களா? சஜிதாவில் இருக்கும் பொழுது ஒட்டகையினுடைய குடலை அப்படி சாணத்தோடு போட்டாங்களே, எம்எல்ஏயா இப்படி போட போச்சுன்னு நினச்சாங்களா? அப்போ நான் இல்லை தர்ஜா எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? சிதறத்துல் முன்தகா இடத்தின் எல்லையை தாண்டி போயிட்டாங்க நம்ம நாயக திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டிப்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அப்போ இறை நேசர்கள் அவர்களை பொறுத்தவரையில் கைர் நாம் படைக்கப்பட்டது நம்முடைய ஒவ்வொரு செயல்லையும் நாம் வந்து அல்லாஹ்வுடைய ஜிக்கிர்னா வெறுமனே ஜிக்கிர் இல்லை. யார் ஜிக்கிரில் இப்போ கலிமா சொல்கிறோம். கலிமா என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது 24 அட்சரம் எழுத்துக்கள். அப்போ அல்லைலு வன்னஹார் அர்பாத்துன் இஷ்ருன சாத்துன்னு இரவும் பகலும் சேர்த்தான்னா 24 மணி நேரம். இரவுக்கு பகல் எவ்வளோங்க? 24 மணி நேரம். அதே மாதிரி இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற ஹுரூஃப் இருக்கு, ஹுரூஃப் லா இலாஹா இல்லல்லாஹ், அதுவும் வந்து அர்பவுன் இஷ்ரூன ஹுரூஃபன். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற எழுத்து இருக்குங்களே, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுத்து அல்லைலு வன்னஹாரு அர்பவுன் இஷ்ரூன சாத்துன். அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அர்பவுன் இஷ்ரூன ஹுரூஃபன் யுகாலு லஹா ஹுரூஃபன் நூறுங்கிறாங்க. அது ஒளிமயமான எழுத்துக்களுங்கிறாங்க. இப்போ மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ்